தவிகவின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதியன்று மதுரையில் மாலை 4 மணி அளவில் நடைபெறவுள்ளதாக கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம், விவரங்களை பகிரலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடப்பதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது அந்த கட்சியினுடைய சார்பில். நிலையில் அந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இந்த மாநாட்டை நடத்துவதாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் காவல்துறையினர் அந்த விநாயகர் சதுர்த்தி 27ஆம் தேதி இருக்கின்ற காரணத்தினால் 25ஆம் தேதி பாதுகாப்பு வழங்குவதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறிய அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக வெற்றி கழகத்திடம் வைத்து அதே போன்று மாநாட்டை அந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னரோ அல்லது பின்னரோ நடத்தி கொள்ளலாம் என்று அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பல அடுக்கான அந்த ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 18 முதல் 22ஆம் தேதிக்குள் ஏதாவது ஒரு தேதிக்குள் இந்த மாநாட்டை நடத்தி கொள்ளலாம் என்று காவல்துறை அறிவுறுத்திருந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த 25ஆம் தேதி அறிவித்திருந்த இந்த மாநாட்டை 21ஆம் தேதியே, அதாவது ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதியே இந்த மாநாட்டை நடத்துவதற்காக முடிவு செய்திருந்து தற்போது அதை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட்டிருக்கின்றனர். அந்த வகையில் மாற்றத்தை நோக்கிய தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக வெற்றி கழகம் மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு வீறுகன்று வெற்றி நடை போட்டு வருவதை அனைவரும் அறிவீர்கள். இந்த பயணத்தின் அடுத்த கட்டமாக மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் என ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் காவல்துறை கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் ஏற்கனவே அறிவித்த அதே மதுரையில் இருக்கக்கூடிய பாரபத்தி அதே கிராமத்தில் நடைபெறும் பிரம்மாண்டத்தோடும் கூடுதல் உற்சாகத்தோடும் நடைபெற உள்ளது என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று இந்த அறிக்கையின் மேலாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று இதற்கான பணிகள் ஏற்கனவே சிறப்பான முறையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகள் தற்போது மேலும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன எனவும், எனவே கழகத் தோழர்கள் வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள கட்சியினுடைய மாநில மாநாட்டிற்கு மிகவும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக இந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.